பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் 47 சென்டிமீட்டர் மழை பொழிந்த நிலையில் இன்று காலையும் விட்டு மழை பெய்வதால் குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாராஜனிடம் கேட்கலாம். மகாராஜன், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு மழை நீர் சூழ்ந்திருக்கிறது? சூழல் என்ன? விவரங்கள். நிச்சயமாக பெஞ்சல் புயல் புதுச்சேரியில் ருத்ர தாண்டவம் தான் ஆடி இருக்கு என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே வெள்ளக்காடாக தான் காட்சி இருக்கிறது. தற்போது நாம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே கடல் போல் தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் பெரிதும் அவதியடைந்து தான் இருக்கிறார்கள். இந்த பகுதி, அதாவது புதிய பேருந்து நிலையம் பகுதியை ஒட்டி ஏராளமான குடியிருப்புகள் இருக்குது. ஆட்டுப்பட்டி, திரிநகர், கென்னடி நகர், குபேர் நகர், கோவிந்த சாலை உள்ளிட்ட சுமார் 30க்கு மேற்பட்ட பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் புகுந்து வீடுகளுக்கு மழைநீர் சென்றதால் பொதுமக்கள் தங்களது பொருட்களை முற்றிலுமாக இழந்து இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் அனைத்து இடங்களிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் தான் அதிகமாக காணப்படுகிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், நம்ம இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலைய பகுதியிலிருந்து அருகே இருக்கும் கென்னடி நகருக்கு போகும் பகுதி தான் இது. இந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம், குடியிருப்பு பகுதிக்குள் போகும், திரிநகருக்குள் போகும் பகுதியை நீங்கள் பார்க்கலாம். குடியிருப்பு பகுதி மாதிரியே தெரியவில்லை. ஒரு ஆறு ஏரி போல் இருக்கிறது, அந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கிறது. நேற்று இரவு இந்த பகுதிக்குள் மழைநீர் பூந்ததால் மக்கள் அலறி அடித்து கொண்டு தங்களது உயிரை கையில் பிடித்து கொண்டு வீட்டிலிருந்து தற்போது இங்கு உள்ள நடைபாதைகள், பக்கத்தில் இருக்கும் வணிக நிறுவனங்கள் முன்பு தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய கால்நடைகளும் அதிக அளவில் இறந்திருக்கிறது. இருக்கும் கால்நடைகளை அவர்கள் கையில் அழைத்து கொண்டு தற்போது வீதியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிலர் தங்களது கண்ணுக்குட்டி, அதே போல் கோழி, இது கோழி உயிரோடு இருக்கா, இறந்துருச்சு. அது மாதிரி இறந்த கோழியும் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. புதுச்சேரி நகர பகுதி மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் இருக்கிற கிராம பகுதியிலும் இதே சூழ்நிலை தான் இருக்கிறது. இங்குள்ள பெரியவர்களும் அதே போல் பொதுமக்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்ற மழையை நாங்கள் பார்த்ததில்லை, இது போன்ற வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததில்லை, இது போன்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கவில்லைன்றாங்க. புதுச்சேரியில் மழைநீர் வரும், மழை பெய்யும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு புதுச்சேரி அரசாங்கம் ஏரியோ குளங்களையோ தூர்வாரவில்லை. தூர்வாரியிருந்தால் இந்த மழைநீர் ஏரிக்குள் மூலமாக கடலுக்கு சென்று இருக்கும். தூர்வாராததால் இந்த பகுதி முழுவதும், அதாவது புதுச்சேரியில் இருக்கும் மழைநீர் முழுவதுமே வெளியே செல்ல முடியாமல் தேங்கியிருக்குது. இங்கே பெண்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. நேற்று இரவு வீட்டிலிருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு இப்போ தற்போது சாலையில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், ஏம்மா நேற்று நைட்டு என்னம்மா நடந்துச்சு உங்கள் வீட்டில்? இப்போ ஏன் நீங்கள் சாலையில் நிற்கிறீங்க இந்த குளிரில்? மழைங்க, ஒரே மழை. பத்துன்னு இருக்கக்குள்ளே தண்ணி எங்கள் வீட்டு உள்ள பூந்துச்சிங்க. ஒரு துணி வரும், நல்லா ஊடும் தண்ணிங்க, செம தண்ணிங்க. போகிறதுக்கு வரும் இது நாங்கள் தண்ணி 50 வீடு மேலே தண்ணிங்க. இப்போ நீங்கள் என்ன போதுங்கம்மா, நேற்று நைட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு வேற உடை கிடையாதுன்றீங்க. சாப்பிட்டீங்களா? அதிகாரிகள் வந்தாங்களா? உங்கள் வீட்டை பார்த்தாங்களா? யாருமே வரல, எங்கள் ஊரில் யாரும் வரல. ஒரு சாப்பாடு வரும், ஒன்றும் இல்லை, ஒரு கரண்ட் வரல எங்களுக்கு. எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ரோட்டில் கிடக்குறோம். அந்த ஸ்கூலில் விட்டாங்க அப்போ பருதாப்பட்டு எங்களை. ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்எல்ஏ பார்க்க மாட்டேன்றாங்க, ஒரு இவர் பார்க்க வர மாட்டேன்றாரு. என்னம்மா கையெல்லாம் ஈரமா இருக்கு, நடுக்குத குளிர்ல கிடக்குறது நடக்குது, என்னம்மா பண்ணுங்க? என் குழந்தைங்க முதல் கொண்டு இட்னே வர முடியல. அவ்வளோ உயிரே இதுவாயிடுச்சு. கரண்ட் ஒயர்லாம் ரொம்ப தொங்குது. பிள்ளைங்களை இட்டுன்னு வரத்துக்கு கூட முடியல. யாருமே பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு மதியம் கூட சோறு படாது, அவர் தான் சோறு படாரு. கருணாநிதி தான், அவர் தான் சோறு படாரு. அவர்னாச்சும் எப்பயுமே வெள்ளம் வந்தால் அவர் தான் பார்க்குறாரு. வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு வராங்க. ஆனால் அவர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. அவர் தான் எங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.